நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசிய நிகழ்வு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை மனதார வரவேற்கிறேன். தந்தை மகன் உறவு என்பதோடு தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியாக, மருத்துவர் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த நிலை நாடு அறியும். இடையில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு நல்ல சந்திப்பு. குடும்ப பாசம், குடும்ப உறவு மீண்டும் நிலைத்திருக்கிறது. இருவருடைய சந்திப்பு இன்றைக்கி நாடு முழுவதும் பேசப்படுகிற ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை நான் நெஞ்சார வரவேற்கிறேன். இந்த சந்திப்பு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். முன்னால் நடந்திருந்தால் ரொம்ப நல்லதாக அமைஞ்சிருக்கும். பரவாயில்ல, எப்படி காலந்தாழ்த்தியாவது சந்தித்தது நல்லது தான், மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடியதாக தான் பார்க்குறேன். இப்போ இருவருக்குமான கருத்து வேறுபாடு நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது அடுத்த கட்ட என்ன? அதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து பேசும் பொழுது கருத்து வேறுபாடு இருக்காது, மறைஞ்சு போயிடும். இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறையுமே தவிர கருத்து வேறுபாடு இருக்காது. இனிமேல் வருங்காலத்தில் கட்சியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? இப்போ மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எல்லாத்தையும் அழைச்சி பேசி கட்சி இப்படி தான் நடத்தணும் ஒரு முடிவெடுத்து போட கட்சி வேகமாக போகும். அதில் ஒன்றும் மாற்றாங்க. உங்களிடம் அன்புமணி பேசியிருக்காருங்களா? பேசுவார், எல்லார்கிட்டையும் பேசுவார். ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தார். இடையில் எல்லோரும் கொஞ்சம் வருத்தமான சூழல் இன்றைக்கி ஐயா பார்த்துருக்காரு, எல்லார்கிட்டையும் பேசுவார். நல்ல தொடக்கம் தான் அது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா கட்சி அதாவது 2 பிரிவுகளாக இருந்திருக்கு. 2 மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அவர்களுடைய சூழல் என்னவா மாறும் கட்சியில்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கட்சி ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 2 ஒன்றிய செயலாளர்கள், 2 நகர செயலாளர் இப்படி தான் பிரிஞ்சு இருக்கிறது உண்மை, மறுக்கலை. இப்போ ஒன்றா சேரும் பொழுது சில கீழே மேல்மட்ட தலைவர்கள் ஒன்றா சேர்ந்தால் கூட அடிமட்டத்தில் அந்த தேர்தலாம் சந்தித்தா அல்லது ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் இருக்கத்தான் செய்யலைன்னு சொல்லலை. மேலே தலைவர்கள் மேலே இருக்கிறாங்க, எல்லாரையும் அழைச்சி பேசி எல்லாம் இனிமேல் மறந்துடுவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்துட்டு நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சி பேசுகிறாங்கன்னா சரியாக போய்ட்டு தானே, அதில் ஒன்றும் பிரச்சனைக்கு வாய்ப்பு. இனி பாமக ஒன்றிணைந்து செயல்படும் கட்டாயம் தான். அதை 2 பேரும் ஒன்றா பேசணும். ஒன்றா பேசிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு நிர்வாகிகள்லாம் கலந்து எல்லாரும் வாங்க ஒன்றா உட்காருவோம் அப்படின்னு பேசுனாங்கன்னா, மனசு விட்டு பேசினா சரியாயிடும். அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக ஆட்சி கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகுது. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்குது. இதில் விஜயோடைய அந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க சட்டமன்றத்துலேயும் வெளியில்? அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. காலங்காலமாக இருந்த தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, ஒரு வலிமையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இப்படி நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் மக்கள் உரிமைக்காக போராடி வந்த நிலை. இன்றைக்கி குறுகிய காலத்தில் ஆரம்பித்த கட்சி மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போ ஒரு கூட்டம் நடந்துருக்குது, இன்னும் பட்ஜெட் கூட்டம் நடக்கும். இது போக போக தான் எப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி பல்வேறு கோணங்களில் அவங்களுக்குள்ளே விமர்சனம் பண்ணிக்கிட்டால் கூட, ஒரு அரசியல் கட்சியில் நான் நீண்ட காலமாக பொறுப்பில் இருந்தேன். பொது வாழ்க்கையில் ஒரு 46 வருஷம் அனுபவம் உள்ளவங்கிற முறையில் இன்றைக்கி எடுத்தான் கவுத்தான்னு எதையும் சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து தான் ஒரு ஆட்சியினுடைய நிலைமை பற்றி சொல்ல முடியும்.